கதைப்பம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இனிய விலை அப்படிங்கிற ஒரு தொடர்கதையோட 7ஆம் பாகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எழுதியிருக்கவர் அகிலா கோவிந்தன். நான் உங்களுக்காக படித்து காட்டுவது சிந்து. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சென்ற பகுதியில் கவிதாவை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வந்து யாருன்னு கேட்குறாரு. அவங்க கவிதாவுக்கு அடையாளம் தெரியாமல் திகைத்து நிற்கிறாங்க. இதோட தான் நம்ம கதையை முடிச்சிருந்தோம். அடையாளம் தெரியாமல் திணறும் கவிதாவின் திகைப்பான பார்வையை வெகுவாக ரசித்தவன், என்ன தெரியவில்லையா, நான் தான் பெரியவரின் பிள்ளை அசோக்குமார் என்றான் அமைதியாக. என்ன அசோக்குமாரா? கவிதாவால் ஒரு கணம் நம்பவே முடியவில்லை. படபடத்து போன கண்களுடன் அவனை ஆழமாய் பார்த்தாள். ஜடை போல் இருபுறமும் தொங்கிக் கொண்டிருந்த முடியை காணாமே, கச்சிதமாக வெட்டிவிட்டான். அடர்ந்த தாடியை சுத்தமாக எடுத்து விட்டானே, வாரிய தலையுடன் புது உருவமாய் புது பையன் போல், அதோ அசோக்குமார் தான் என்று திகைப்புடன் கவிதா இருக்க, என்ன பார்க்குறீங்க, நேற்று உங்ககிட்ட அகம்பகமா பேசி ஆணவமா நடந்து கொண்டனே, அதே அசோக்குமார் தான் என்று அவளோட சந்தேகத்தை தெளிவாக போக்கினான் அசோக்குமார். அதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டு செல்லத்தான் வந்திருக்கிறேன் என்றான் பவ்யமாக பொங்க. கவிதாவிற்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. நேற்று உடம்பு முழுக்க திமிரை ஆடி வந்த அந்த அசோக்குமார் எங்கே, இன்று இப்படி பவ்யமாய் அமைந்திருக்கிறானே என்று அவளுக்கு மேலும் ஆச்சரியம் திகைத்தது. அவன் திகைப்பை புரிந்தவன் போல், எல்லாவற்றுக்கும் காரணம் நீங்கள்தான், உங்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் என்றான் அசோக்குமார் விடாபடியாக. நானா? என்ன சொல்றீங்க? கவிதா புரியாமல் ஆச்சரியமாய் பார்த்தாள். அசோக்குமார் கொஞ்சம் நாணினான். நேற்று நீங்கள் என்னை அடித்த அடிதான் என்னை பலமாய் சிந்திக்க வைத்தது. நேற்று முழுவதும் சிந்தித்தேன், எல்லாம் புரிந்துவிட்டது. எவ்வளவு கேவலமாக சமூகத்தில் நான் நடமாடி கொண்டிருக்கிறேன், எவ்வளவு கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வைத்து விட்டேன். இன்று புது மனிதனாய் புது அசோக்குமாராய் உங்கள் முன் நிற்கிறேன், பிரகாசமாய் சொல்லிவிட்டு கவிதாவின் முகத்தை உற்று பார்த்தான் அசோக்குமார். கவிதாவிற்கு ஆச்சரியமும் நம்ப முடியாத திகைப்பும் விலகியபடி இல்லை. ஒரே நாளில் ஒரே அடியில் முற்றிலும் திறந்து விட்டானா? இதுவரை பெரியவர் எவ்வளவோ புத்திமதிகள் செவி சாய்க்காதவன் எப்படி நம் அடிக்கு கட்டுப்பட்டான்? எதனால் இந்த மாற்றம் நிகழ்ந்தது? கேள்வி மேல் கேள்வி எழுந்தது கவிதாவை வியக்க வைக்க. அசோக்குமாரோ மேலும் அவளை வியப்பாக்கி உச்சிக்கு கொண்டு சென்றான். பவ்யமா எழுந்தவன் இரு கரத்தையும் கூப்பி கொஞ்சலாய் பார்த்து, முதலில் நேற்று நடந்து கொண்டதற்கு என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும், அப்போதுதான் என் மனதுக்கு ஆறுதல் ஏற்படும் என கூறியவன் கவிதாவுக்கு மேலும் சங்கடமாய் போயிற்று. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு உங்கள் மீது எந்த கோபமும் இல்லை என்று அவசரமாய் கவிதா மறுத்து அவரை உட்காரச் சொன்னாள். அசோக்குமார் திருப்தி அடைந்தவனாய் உட்கார்ந்தவன். நான் ரொம்பவும் மாறிவிட்டேன், இனி பொறுப்பாய் நடந்து கொள்வேன். இந்த விஷயத்தை அப்பாவிடம் உடனே சொல்ல வேண்டும், அவர் ரொம்பவும் சந்தோஷப்படுவார். நான் வரட்டுமா என்று விடை பெற்று கிளம்பும்போது கவிதாவும் பலமாய் தலையாட்டி அவனுக்கு விடை கொடுத்தாள். அசோக்குமார் சென்றதும் கவிதாவால் நடந்தவை கொஞ்சம் நம்ப முடியவில்லை. அழைத்து வந்த பணியாலும், அம்மா, நான் சின்ன முதலாளி இப்படி அடியோடு மாறிவிட்டாரே என்று தன் பங்குக்கு வியப்பை தெரிவித்தான். கவிதாவிற்கு ஒரு புறம் சிந்தனையில் தன் பிரச்சனைகள் எல்லாம் இலகுவது போல் தோன்றியது. அசோக்குமார் திருந்திவிட்டான். இனி இப்படியெல்லாம் நல்ல பிள்ளையாய் அவர் அலுவலகத்துக்கு வர ஆரம்பித்து விட்டால், அலுவலக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு விட்டால் அதுவே போதும். பெரியவருக்கு பெரும் நிம்மதி ஏற்படும். தனக்கு எந்தவித கவலையும் இருக்காது. கம்பெனி பொறுப்புகளை எல்லாம் திருப்பி அசோக்குமாரிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாய் கடமையை முடித்துவிட்டு திருப்தியுடன் ராஜாவின் நெஞ்சில் போய் சாய்ந்து கொள்ளலாம். கவிதா மனக்கணக்கு போட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தாள். அன்று மாலை பெரியோரை சந்தித்த போது விஷயம் வேறு திசையில் போய்கொண்டிருப்பதை அவளால் உணர முடிந்தது. பெரியவர் ரொம்பவும் சந்தோஷத்தில் இருந்தார். அசோக்குமாரின் திடீர் மாற்றம் அவரை மிகவும் மகிழ்ச்சிக்குள்ளாயிற்று. எல்லாம் நீ வந்த நேரம்தான் கவிதா. 20 வருடங்களாக என் சொல்லை கேளாதவன் ஒரே நாளில் மாறிவிட்டான். என் காலடியில் பணிவாய் உட்கார்ந்து, சொல்லுங்கள் அப்பா, இனி உங்கள் சொல்படி நடக்கிறேன் என்கிறான் பவ்யமாய். என்னால் நம்பவே முடியவில்லை. அப்படி என்ன அவனுக்கு சொக்குபடி போட்டாய்? ஒரே நாளில் இப்படி மாறிவிட்டான். பெரியவருக்கு வியப்பு தாங்க முடியவில்லை. அதே வியப்புடன் கவிதாவும் இருந்தாள். பெரியவர் கொஞ்ச நேரம் அமைதியாய் சிந்தித்தவர், எனக்கு ஒன்று புரிகிறது கவிதா என்றார்.
அசோக்குமாரை நீ ரொம்பவும் பாதித்திருக்கின்றாய். உன் செய்கை அவனை ரொம்பவும் மாற்றிவிட்டது. நீ எப்போதும் அவனுக்கு பக்கபலமாய் இருந்து திருத்த வேண்டும். பெரியவர் சொல்லிக்கொண்டே போக அவர் எந்த யுக்தியில் எனது மனதில் வைத்து கொண்டு பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாதவளால் கவிதா திகப்பாய் கேட்டுக்கொண்டிருந்தாள். இறுதியில் பெரியவரிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பினாள். வீட்டிற்கு வந்ததும் அவளுக்கு சகலமும் மறந்து போயிற்று. திரும்பவும் ராஜா ஞாபகம் வந்து தொற்றிக்கொண்டது. காலையில் ராஜாவை சந்தித்தது, பேசியது, அவன் நெஞ்சில் இறுக்கமாய் சாய்ந்தது, மெய்மறந்து கிடந்தது எல்லாம் அவள் நினைவோட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. பரவசத்துடன் சிலிப்படைந்தவள் அதே நினைவில் கட்டிய சேலை கூட மாற்றாமல் அப்படியே வீட்டு திண்ணைப்படியில் உட்கார்ந்து விட்டாள். கனா காண ஆரம்பித்து விட்டாள். மாமிதான் அவளை நெடுநேரம் கவனித்து குலுக்கினாள். என்ன குழந்தை, இப்படியே உட்கார்ந்துட்ட? ஒன்றுமில்லம்மா என்று சிரித்தபடியே வீட்டிற்குள் ஓடிச் சென்றாள். மறுநாள் கவிதா அலுவலகத்துக்கு நுழைந்தாள். தனக்கு முன்பே அசோக்குமார் வந்திருப்பதைக் கண்டு ஆச்சரியம் கொண்டாள். அதைவிட அவளை ஆச்சரியப்படுத்தியது அவன் நிர்வாக அறையோ சேர்மானுக்குரிய தனி அறையிலோ உட்காராமல் ஊழியர்களோட ஊழியர்களாய் உட்கார்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தான். நீங்க ஏன் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க கம்பெனி முதலாளி என்று பதற்றத்துடன் வார்த்தைகளை ஆரம்பித்த கவிதாவை அவசரமாய் தடுத்தவன் அசோக்குமார். ஓ நீங்களா? குட் மார்னிங், வாருங்கள், முதலில் பதற்றம் வேண்டாம் என்றவன் ஒரு வண்டி புன்னகையை முகத்தில் கொண்டு வந்தான். நான் அலுவலகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. இதுதான் ஆரம்பம். இங்கிருந்து கற்றுக்கொள்கிறேன். அதற்கு பின் கவிதா எவ்வளவோ வற்புறுத்தியும் அசோக்குமார் கேட்கவில்லை. கவிதாவிற்குத்தான் சங்கடமாயிற்று. முதலாளி புழுக்கத்தில் சாதாரணமாய் உட்கார்ந்திருக்க தனக்கு மட்டும் ஏசி அறையா என கவலைப்பட்டாள். கூடவே அசோக்குமாருக்கு இப்போதாவது பொறுப்பு வந்ததே என்ற நிம்மதியும் எழுந்தது. அசோக்குமாரின் தடாலடி மாற்றம் ஆபீஸில் பல பேரின் மூக்கில் விரல் வைக்கும் அளவுக்கு ஆச்சரியப்படுத்தியது. வயதான மூக்கு கண்ணாடி மேனேஜர் கூட என்னால் நம்ப முடியவில்லை அம்மா, நீ வந்ததும் பொட்டி பாம்பாய் அல்லவா அடங்கிவிட்டார். பெரியவர் எவ்வளவு புத்தி சொல்லியும் கேட்காதவன் உன் பேச்சிற்கு உடனே கட்டுப்பட்டு விட்டானே என வியந்து போனார். கவிதாவிற்கும் அசோக்குமாரின் திடீர் மாற்றம் சூட்சமும் புரியவில்லை. இப்படி திடீரென்ற யாராவது மன புத்தியை மாற்றிக்கொள்வார்களா? இல்லை மாற்றத்தான் முடியுமா? எதனால் அசோக்குமார் திடீரென மாறினார்? என்ன காரணம்? நிச்சயம் எதுவோ காரணம் இருக்கும் என்று கவிதா நினைத்து அத்தோடு மறந்தும் போனாள். 2-3 நாட்கள் அப்படியே தொடர்ந்தது. ஒவ்வொரு நாளும் அவளுக்கு முன்பே அசோக்குமார் அலுவலகம் வந்து விடுவார். பணியாளர்கள் போல் உட்கார்ந்து வேலையை பார்ப்பது. கவிதா பதறி போனதெல்லாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் அடிப்படையிலிருந்தே வேலைகளை கற்றுக்கொள்கிறேன் என்று அலுவலகத்தில் ஒவ்வொரு வேலைகளையும் இழுத்து போட்டு பார்ப்பதுமாய் நகர்ந்தது. அசோக்குமார் அப்படி சிரத்தையாய் வேலை பார்க்கும் விஷயம் கேள்விப்பட்டதும் பெரியவருக்குத்தான் மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. ஆவலை அடக்க முடியாதவராய் ஓரிரு சமயம் நேரில் வந்து அசோக்குமார் வேலை பார்க்கும் அழகை கண்குளிர பார்த்தார். கவிதாவைத்தான் பாராட்டு மலையால் குளிர்வித்தார். நிஜமாவே நீ மகாலட்சுமி தாம்மா. நீ இங்கே வந்ததும் என்னமெல்லாம் அதிசயங்கள் நடந்துவிட்டன, எத்தனை அற்புதங்கள் நடந்துவிட்டன. உனக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அம்மா என்று அடிக்கடி நன்றிகள் கூறி அவளை சங்கடப்படுத்தவும் வைத்தார். அந்த வாரம் முழுவதும் அலுவலகத்தில் முக்கியமான கட்டுமான பணி 1-2 கான்ட்ராக்டுகள் எடுப்பதிலே கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. அப்படி ஒரு வாரம் முழுவதும் அவள் வேலையிலே முழு ஈடுபாடு காட்டியதாலோ என்னவோ அந்த வாரம் முழுவதும் ராஜாவை பார்க்கவே இல்லை. ஓரிரு முறை ராஜாவின் நம்பருக்கு ஃபோன் செய்து பார்த்தாள். லைன் கிடைக்கவில்லை. என்ன செய்ய, இந்த ராஜாவாவது வந்து பார்க்கலாம், ஒரு வாரம் ஆயிற்று என்று கவலை கூட அவளை வாற்றிற்று. அன்று அலுவலகம் வந்ததும் காலையில் தீர்மானம் எடுத்துக்கொண்டாள். இன்று வேலை முடித்ததும் எப்படியாவது ராஜாவை அலுவலகம் சென்று சந்தித்தாக வேண்டும் என்று உறுதியும் எடுத்துக்கொண்டாள். அந்த நினைப்பே அவளுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கிற்று. அப்படி அவள் குஷியுடன் வேலை பார்த்து கொண்டிருந்த போது அசோக்குமார் கதவு தட்டி பவ்யமாய் உள்ளே நுழைந்தான். கவிதா, உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றான் தயக்கமாய். என்ன விஷயம் சொல்லுங்க என்றால் உற்சாகமாய். நிமிர்ந்து பார்த்த கவிதா அவன் கையில் ஒரு ரோஜா மலரை பிடித்தபடி நிமிர்ந்திருப்பதை பார்த்ததும் லேசாய் கலவரமடைந்தாள். அப்படியே சீட்டை விட்டு எழுந்து விட்டாள். அசோக்குமார் பெரிய ரோமியோ போல் கூன் போட்டு பவ்யமாய் ரோஜா மலரை அவனிடம் நீட்டினாள். முதலில் இதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றான்.
கவிதாவிற்கு குழப்பமாயிற்று. இது எதற்கு என்று வார்த்தைகள் வர முடியாமல் திக்கித் திணறினாள். முதலில் இதை வாங்கிக் கொள்ளுங்கள், விஷயத்தை சொல்கிறேன் கவிதா. அசோக்குமார் விடாபடியாய் வற்புறுத்தவும் கவிதாவுக்கு வேறு வழியில்லாமல் மலர்கொத்தை வாங்கி கொண்டாள். விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அசோக்குமார் மிடரும் விழுங்கினான். விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தான். ஆனால் அந்த நேரம் பார்த்து ராஜா கதவை திறந்து உள்ளே வர அசோக்குமார் கவிதாவிடம், நான் உங்களை நேசிக்கிறேன், மனமாற காதலிக்கிறேன் என்று காதல் வசனம் பேசும் சரியான நேரத்தில் ராஜா உள்ளே நுழைந்தார். கவிதா கையில் ரோஜாவை பிடித்தபடி நிற்பதையும் அசோக்குமார் காதல் வசனம் பேசுவதையும் கேட்டவன் அப்படியே முகம் சிவந்து போனான் ராஜா. திடீரென்று உள்ளே நுழைந்த ராஜாவை எதிர்பாராமல் பார்த்ததும் கவிதாவும் அசந்துதால் போனாள். ஒரு வாரமாய் அவனை பார்க்காமல் தவித்த அவளுக்கு தன்னை பார்க்க ஓடி வந்திருப்பது எல்லாம் அவளை குஷிப்படுத்தியிருந்தாலும் அவள் இருந்த நிலை, கையில் ரோஜாவை பிடித்திருந்தது, சினிமா கதாநாயகி போல் அவள் நிற்க, எதிரே காதல் வசனம் பேசியபடி அசோக்குமார். தனது நிலையை நினைத்து ஒரு கணம் கூனி குறுகி போனாள் கவிதா. அசோக்குமார் அப்படி திடீரென்ற காதல் வசனம் பேசுவது என்று அவள் நினைக்கவில்லை. ஆக 2-3 நாட்களாக அசோக்குமார் நடவடிக்கைகளை கவனித்தவள் எது நடக்கக்கூடாது, எது நடந்துவிடக்கூடாது என்று நினைத்து பயந்தாலோ அது நடந்துவிட்டது. அதுவும் ராஜாவின் முன்னிலையிலே. இருந்து பார்த்தவள் சிவந்த முகத்துடன் அவளை எரித்து விடுவது போல் ராஜா பார்ப்பதைக் கண்டு துடித்து போனாள். ஐயோ, அதற்குள் தப்பாக புரிந்து கொண்டீர்களே. ஆனாலும் சூழ்நிலை. ஒருபுறம் தனது காதல் மனதை திறந்து காட்டியபடியே நிற்கும் முதலாளி, மறுபுறம் எரித்துவிடும் பார்வையுடன் நிற்கும் காதலன். யாரை பார்ப்பது, யாரை சமாதானப்படுத்துவது? அவள் இருவரையும் பார்த்தபடியே செய்வதறியாமல் குழம்ப அசோக்குமார் அப்போதுதான் திரும்பி ராஜாவை பார்த்தான். அவன் உரிமையாய் கவிதாவை விழித்து பார்ப்பதை, கவிதா தடுமாறுவதையும் கண்டு கவிதாவுக்கு இவன் தெரிந்தவன் என்பதை உணர்ந்து கொண்டான். தன் காதலை பற்றி கவிதாவிடம் பேச இது நேரமில்லை என்பதையும் உணர்ந்து கொண்டான். பிறகு வருகிறேன், உங்களை தேடி யாரோ வந்திருக்கிறார்கள் என்று ராஜாவை காட்டிவிட்டு அங்கிருந்து மின்னலாய் விடைபெற்று வெளியேறியே சென்றான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த கதையோட முதல் பாகங்கள் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.